ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு 9 மந்த் பேபி வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொங்கல் வந்துருச்சு, எல்லாருமே வீடு க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. முக்கியமாக லேடிஸ்க்கு இதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவை ஹாலில் இந்த வீல்ஸ் சேரில் உட்கார வச்சுட்டு ஹாலில் கொண்டு போய் விட்டு அவங்க நான் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்படியும் அவங்களையும் வச்சுக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது எனக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு மர பீரோ. இந்த பீரோ வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் க்ளீனிங் அப்படின்னு போகும்போது இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், பூ டிசைன், சாமி டிசைன், அதனுடைய குட்டி குட்டி ப்ளேஸாக இருக்குது இல்லைங்களா, அதிலலாம் போயிட்டு தூசெல்லாம் அண்டிடுது. அதை நம்ம தொடச்சி எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் ஒரு 9 மந்த் பேபிக்கு நான் என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மார்னிங் வந்து பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு பருப்பு வேக போட்டு எடுத்துக்கிட்டேன். சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு, வெந்த உருளைக்கிழங்கு, இது 3த்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுதான் மார்னிங் ஃபுட்டு பாப்பாவுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆகணும் இல்லைங்களா, 9 மந்த்து பேபி இருக்காங்க. இது வரைக்கும் பார்லர் போயிட்டு த்ரெட்டிங் இல்லை ஃபேஷியல் மோஸ்ட்டாக நான் எப்பயுமே பண்ண மாட்டேன், த்ரெட்டிங் தான் பண்ணுவேன். ஹேர் ட்ரெஸ்ஸிங் எப்போயாவது ஒரு 3 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் பார்லர் போயிருந்தேன். டெலிவரி ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்லர் வந்திருக்கேன். இந்த மாதிரி டெலிவரி ஆகி இன்னும் நான் பார்லர் சைடே போகலை அப்படின்னு யாராவது, எந்த நியூ மாமாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் ஒரு லைக் அல்லது தம்பப் கொடுங்க. இந்த அக்கா ரொம்ப நல்லா பண்ணிவிடுவாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எனக்கு பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு ப்ரைடல் கிளைண்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. பார்லருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு பாப்பாவுக்கு கஞ்சி சாதம் கொடுக்கலாம் மதியத்துக்கு. இந்த கஞ்சி சாதங்கிறது வந்து நீங்கள் மார்னிங்கும் கொடுக்கலாம், லஞ்சாகவும் கொடுக்கலாம். நம்ம லஞ்சுன்னு பார்த்தோம்னா பேபிஸ்க்கு கொடுக்கும்போது மார்னிங் ஒரு 9 o'clock ஒரு ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 11 அல்லது 11:30 அப்போவே நம்ம வந்து அடுத்த ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கஞ்சி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மட்டும் துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பை ஆட் பண்ணி அதை மதிய சாப்பாடாக கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 3 o'clock போல் எழுந்திரிச்சாங்க. ஆப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் செத்திட்டு சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் ஆப்பிளை வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கல. அப்படியே ஒரு பவுலில் வேக வச்சு அதுக்கப்புறம் நான் மிக்சிலையுமே அடிக்கிறதில்ல, நம்ம கையாலேயே அப்படியே மேஷ் பண்ணி கொடுத்தாலே பேபி நல்லா விருப்பமாக சாப்பிட்றாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆப்பிள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை நார்மலாக வேக வச்சு நான் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறீங்களான்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டேன். நம்ம குழந்தைக்கு எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு தான் கொடுப்போம். அதனால் சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். வெந்து எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு ஆப்பிள் பீசஸ்ஸு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சுருந்தேன். அது ஆறின பிறகு ஒரு பீஸாக எடுத்து கையாலேயே இந்த மாதிரி மேஷ் பண்ணி பேபிக்கு ஊட்டி விட்டு நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 3 o'clock அந்த மாதிரி இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கள வந்து குளிக்க வச்சிடணும். நான் 2 நேரமும் மோஸ்ட்டாக தண்ணி ஊற்ற மாட்டேன், ஒரே நேரமாக தான் ஊற்றுவேன். அதனால் தண்ணி ஹாட் வாட்டர் வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இடையில நம்மளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் இல்லைங்களா. மதியனுக்கு சாப்பிட்ணும் போல் தோணலை. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சுரக்காய் கூட்டு இருந்துச்சு, அந்த கூட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு சரின்ட்டு கொஞ்சம் பால் இருந்தது, சரி காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ப்ரூ காஃபி தூள் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும், டீ தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லை. அதே போல் இந்த டைமில் தான் குடிப்பனும் இல்லை. எந்த நேரம் குடிக்கணும் போல் தோணுதோ அந்த நேரம் குடிப்பேன். காஃபியாக இருந்தாலும் ஓகே, டீயாக இருந்தாலும் ஓகே, இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. காஃபிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நமக்கு ஃபுட்டே இல்லை அப்படின்னாலுமே காஃபி மட்டும் இருந்தாலுமே உயிர் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பு நான். அதன் பிறகு பாப்பாவுக்கு வந்து விறகடுப்பில் தான் சுடு தண்ணி வைக்கிறது. அதனால் ஒரு விறகடுப்பு பற்ற வச்சு தண்ணியை வச்சிட்டுட்டு
அப்போ குளிக்கிறதுக்கு தேவையான அந்த சோப்பு, மஞ்சள், என்னோடய பேபி அதனால் நான் மஞ்சள் போடுவேன் அவங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அதுக்காக சூடு பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு குளிக்கலாம் வச்சுட்டு ஒரு 4:00 4:30 போல் ஒரு வாழைப்பழம் ஊட்டி விட்டேன். வாழைப்பழம் எப்பயுமே டெய்லியும் ஊட்டுறதில்ல, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பூ கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, கட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்லேருந்து கட்டணும்னு பார்த்தா பாப்பா வச்சுக்கிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணவும் டைமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பூ கட்ட ஆரம்பித்தேன். நீங்கள் யாராவது பூக்கட்ட தெரியாதவங்க இருக்கீங்க அப்படின்னா எப்படி கட்டுறதுன்னு சொல்லி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் அப்படியே ஷூட் பண்ணினேன். நம்ம என்ன பண்ணணும்னா பூ எடுத்து 2 பூவாக, மேலே 2 பூ கீழே 2 பூ ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கீழே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற பூவில் நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கையை நம்ம கையிலையும் நூலை இப்படி சுற்றி அந்த பூ மேலே போட்டுட்டு ஒரு த்ரெட்டு நம்ம கையில் பிடிப்பாக இருக்கும். அந்த த்ரெட்டை பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த பூ வந்து நல்லா முடிச்சு விழுந்துடும். இப்படி தான் பூவை வந்து கட்டணும். இதே மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து 2 பூவாக எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு சுற்று, மேலே சுற்றும் போது நம்ம 2 விரலையும் நூலை வந்து சுற்றி திருப்பி எடுக்கணும். அதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பூக்கட்ட சப்போஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இப்படி தாங்க இன்னைய நாள் எனக்கு போச்சு. சரி, அதை அப்படியே நம்ம ஷூட் பண்ணி போடுவோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பொங்கலுக்கு நான் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. எங்களுக்கு நியரஸ்ட்டு டவுனுக்கு நாங்கள் போகணுன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகணும். போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நான் இன்றைக்கி பூ கட்டி முடித்தேன். கட்டி முடிச்சுட்டு ஈவினிங் நான் ரெடி ஆகிட்டு இந்த பூவை வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.